மீத்தேன் திட்டத்திற்கு பிள்ளையார் சுழி போட்டதே திமுக தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் திலகர் திடலில் நடைபெற்ற கூட்டத்தில் தேமுதிக வேட்பாளர் சிவநேசனுக்கு வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி, இந்தியாவிலேயே வறட்சிக்கு நிவாரணம் வழங்கிய ஒரே அரசு அதிமுக தான் என தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் விவசாயிகளை இமை போல காத்ததாகவும் அதிமுக அரசு காத்தது என்றும், மீத்தேன் உள்ளிட்ட திட்டங்களிலிருந்து விளைநிலங்களை காக்க டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதிமுக அரசு அறிவித்தது என்றும் குறிப்பிட்டார். மீத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. யார் போட்டது? திரு ஸ்டாலின். இந்த விளைநிலங்களை தனியாருக்கு தாரை வார்த்தது திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் முன்னிலையில் இன்றைக்கு முப்போக விளையக்கூடிய பொன் விளைய பூமியை இந்த நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அரசு விடியா திமுக அரசு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆரணி கூட்டு சாலையில் ஆரணி பாமக வேட்பாளர் கணேஷ்குமாரை ஆதரித்து மேடை பிரச்சாரம் செய்த அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை பாமக தான் காப்பாற்றியதாக தெரிவித்தார். இல்லனா 2019 அவர் ஆட்சி கவிழ்ந்திருக்கும், உறுதியாக கவிழ்ந்திருக்கும். 10 அம்ச கோரிக்கைகள். முதல் கோரிக்கை வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு, 2வது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும், 3வது மணல் கொள்ளையை தடுக்கணும், 4வது டாஸ்மாக் கடைகளை மூடணும், காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலம், இப்படி எல்லாம் 10 கோரிக்கைகள் வைத்தோம். 2 ஆண்டு காலம் நம்மால் ஆட்சியை தொடர்ந்த எடப்பாடி பழனிசாமி 2 ஆண்டு காலம் இடஒதுக்கீடு கொடுக்கல, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தல. மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து அண்ணாநகர் டிபி சத்திரம் பகுதியில் வாக்கு சேகரித்த மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன், ஜனநாயகத்தை காக்க திமுக கூட்டணியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்றார். இங்கே மகளிருக்கு 1000 ரூபாய் எது பெருசு? ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் சேர்த்து வைக்கிறதா, அல்ல அத்தனை மகளிருக்கும் இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பதா? அந்த அதானியே 10 வருஷத்துல டாடா பிர்லாவை எல்லாம் நெஞ்சும் பணக்காரனாகி உலக பணக்காரர்களை ஒருத்தனாக மாற்றிய அந்த மேஜிக் மந்திரம் எங்கே? அந்த மந்திரத்தை கொஞ்சம் இந்த தெருவுகள் காட்டுங்க. அரக்கோணம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அப்சியா நஸ்ரீனுக்கு ஆதரவாக சோழிங்கரில் பரப்புரை செய்த சீமான், நாம் தமிழர் கட்சி இருக்கும் வரை பாஜகவை தமிழகத்தில் வளர விடமாட்டேன் என சூளுரைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பிரச்சாரம் செய்த பாஜக வேட்பாளர் எல் முருகன், கூடலூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை போக்கும் விதமாக நீண்ட நாள் கோரிக்கையான மேம்பாலம் அமைத்து தரப்படும் என்று வாக்குறுதியளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.